இங்கிலாந்து பிச்சஸ்ல, ஆஸ்திரேலியா பிச்சஸ்ல, சிட்னில ஒரு மெல்பர்ன்ல ஆடும்போது இவங்க இதெல்லாம் அப்ளை பண்றது ரைட் சார். நம்ம இந்தியால டர்னிங் பிட்ச்ல இவங்க ரேங்க் டர்னர் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டு 2.5 நாள்ல முடியிற பிட்ச்ல இப்ப போய் இது ஆடணுமா? யூ ஹேவ் டு அடாப்ட் டு தி சிச்சுவேஷன்ன்றதா பிரச்சனை இல்லையா? ஆமா. அவங்க வந்து வெறும் பிட்ச் டர்ன் ஆகிறதுக்கு பயங்கரமா டர்ன் பண்ணி உங்களுக்கு பாலோட விசிபிலிட்டி காட்டவே இல்லை. அவங்க திடீர்னு ஸ்ட்ரைட்டா போடுறாங்க. மகாராஜுக்கு எல்லா பால் ஸ்ட்ரைட் ஆகுது திடீர்னு. 5 பாலுக்கு மத்திய ஒரு பால் டர்ன் பண்றாரு. ஆர்மர் வந்து ஆஃப் பிரேக் போடுறாரு. திடீர்னு லெஃப்ட் ஹேண்டர் சார் எல்லாரும் மாட்டாங்க கரெக்டா ஆர்மர் கிட்ட. பால் பிச் ஆஃப் அவ்வளோ ஆடின வாஷிங்டன் சுந்தர் பிச் ஆஃப் பால் போல பேட் நீட்டினாரு. சிராஜ் ரைட் ஹேண்ட் நீட்டுற மாதிரி. அதனால அவங்க ஒரு டர்னிங் பிச்சில் அவங்க டேலண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ற பிச்சில் டேலண்ட் இல்லாத மாதிரி சில பால் எல்லாம் போடுறாங்க. லூஸ் பால் எல்லாம் போடுறாங்க ஓனுன்ட்டு. நம்ம டேர்னுக்கு ஆடுறோம் ஸ்ட்ரைட்டா போகுது. நம்ம என்ன பண்றோம்? அவங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்றாங்கல்ல வெரைட்டி ஆஃப் டெலிவரிஸ்ல. நம்ம என்ன சர்ப்ரைஸ் பண்றோம்? பஸ் கிரீஸ்ல போயிட்டு கார்டு எடுத்து லெக் ஸ்டம் ப்ளீஸ் 1 leg அப்படின்னு நின்னோம்னா அந்த இடத்துல இருந்து கிரீட் இருக்கும். நீங்க 2 பால் இறங்கினா தானே அவன் வந்து ஸ்டார்டிங் மாத்துவான்ல. ஐயோ இவன் இறங்குறான்பா, இறங்குறதுனால நமக்கு ஒரு ஃபிளாட்டிஷா போடலாமா வெளில போடலாமா? அப்போ இஃப் யூ மேக் தெம் திங்க் தே ஆர் ஜஸ்ட் 120 runs to defend அப்படின்றச்சு அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்க கவலையே கிடையாது, சும்மா லென்த்ல டிராப் பண்ணிடலாம். அவங்க செத்தாங்க. ஏன்னா அவங்க எதுவும் ட்ரை பண்ண போறது இல்லை. இப்போ ரிவர்ஸ் ஸ்வீப் ஏன் நீங்க ட்ரை பண்றீங்க? எல்லாம் பேட்டர்ஸ் ட்ரை பண்றாங்கன்னா நீங்க 2 ஷார்ட் லெக் வேஸ்ட் போய் நான் டிஃபென்ஸ் ஆடும்போது கேட்ச் மாட்டிப்போம். ஸோ இது உல்டா அடிச்சிட்டோம்னா நீங்க பயப்படுவீங்க. பாயிண்ட் பின்னாடி இருக்கலாமா, அங்க 2 ஃபீல்டர் இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக பண்றது. பட் அந்த முதல் பால்ல பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணாம இந்த மாதிரி பிச்சர்ஸ் கிரிக்கெட் ஆட முடியாது. ஃப்ரம் த கிரீஸ் ஏன்னா 100 ரன் கூட தாண்ட மாட்டோம்.